ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓ பேசிக்ஸ் இன் ஜாவா. ஐஓ அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட்னு அர்த்தம். இல்லை பேசிக்ஸ் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து எதுக்காக இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அந்த அவுட்புட் வரத்துக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ ஆப்ரேஷனுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா ஜாவா வந்து எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டீம் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாவா வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஐஓ பேக்கேஜ் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம். கண்டென்ட்ஸ் ஆல் த கிளாஸஸ். இந்த ஐஓ பேக்கேஜ் நம்ம கொடுத்தாவே போதும், எல்லா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவாவோடைய இன்புட் அவுட்புட் வந்து ஆப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம ஸ்டீம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்டீம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டீம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா? அதாவது டேட்டா வந்து கண்டினியூஸாக இருக்கு இல்லையா? அது வந்து ரீட் பண்ணுறதுக்கும் சோர்ஸ்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கும் அந்த டெஸ்டினேஷன் ரைட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஸ்டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டீம் அண்ட் அவுட்புட் ஸ்டீம் சொல்லிட்டு 2 ஸ்டீம் இருக்குது. இது நிறைய நேரத்தில் வந்து 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? இப்போ இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இன்புட் ஸ்ட்ரீம்னா அந்த டேட்டா வந்து நம்ம சோர்ஸ்லேருந்து ரீட் பண்ணுறது தான் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ரைட் பண்ணுறது, எங்கள் டெஸ்டினேஷனில் ரைட் பண்ணுறது தான் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். ரீடிங் டேட்டா எப்படி டேட்டானா ரீட் பண்ணதுக்கு நம்ம இன்புட் ஸ்ட்ரீம் தான் பண்ணுவோம் இல்லையா? சோர்ஸ்லேருந்து ப்ரோக்ராமுக்கு வந்து போகுது. And then writing data ப்ரோக்ராமில் வந்து டெஸ்டினேஷன் போகிறது தான் ரைட்டிங் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு. ஓகேவா? இன்புட் ஸ்ட்ரீமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் த கிளாஸஸ். ஓகேவா? இன்புட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் கிளாஸஸ். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் இன்ட்டு ரீட் ஆஃப்ன்ற மெத்தட் இருக்குது. இது வந்து எதுக்காகனா இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பைட் ஆஃப் டேட்டா, அதாவது அடுத்த பைட் ஆஃப் டேட்டாவை நம்ம இன்புட் ஸ்ட்ரீம் மூலிமா ரீட் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணோன்னா -1 வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல்னால் -1ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இன்ட் அவைலபிள் ஆஃப் த்ரூ ஐஓ எக்ஸப்ஷன். இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து கரண்ட் இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ரீட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆஃப்ன்றது நம்ம கரண்ட்டாக எந்த இன்புட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்புட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எழுதிட்டேன். இதில் வந்து 5 இருக்குது. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. இன்புட் ஸ்ட்ரீமில் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இருக்குது, பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் இருக்குது, ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீம் இருக்குது, பைப்டு இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபில்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக பிரியுது. ஒன்று வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமு, பஃபர்டு இன்புட் ஸ்ட்ரீமு அண்ட் தென் புஷ்பேக் இன்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக இது வந்து பிரியுது. நம்ம வந்து சிம்பிளாக எக்ஸாம்பிள் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம்னா system.in இதான் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ அவுட்புட் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் த அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு தான். ஓகேவா? இந்த அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து அவுட்புட் பைட்ஸ் அண்ட் தென் சம் ஷிங்க். சில நேரத்தில் நம்ம அவுட்புட் பைட்ஸை கூட சென்ட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் வாய்ட் ரைட் ஆஃப் இன்ட், அதாவது நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுறோம் அவுட்புட் ஸ்ட்ரீமில். ரைட் எ பைட் டு த கரண்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். நம்ம எந்த கரண்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ரைட் பண்ணணும்னா டேட்டா நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வாய்டு ரைட்டு பைட் ஆஃப். இது வந்து எதுக்காகனா இஸ் யூஸ் டு அரே இருக்கு இல்லையா? அரே ஆஃப் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வாய்டு ஃப்ளஷ் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் டேட்டாவை எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆஃப்னா அந்த கரண்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம இன்புட் ஸ்ட்ரீமில் என்ன பார்த்தோமோ அதே வந்து தான் இங்கே இருக்குது. ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமு, பைட் அரே அவுட்புட் ஸ்ட்ரீமு, அவுட்புட் ஸ்ட்ரீம்,
ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீமு, பைப்டு அவுட்புட் ஸ்ட்ரீமு அண்ட் தென் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இந்த ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீம் அகைன் 3 டிவைட் ஆகுது. டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமு, பஃபர்டு அவுட்புட் ஸ்ட்ரீமு அண்ட் தென் பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு டிவைட் ஆகுது. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சிஸ்டம் டாட் அவுட். இப்போ நான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் போடுறேன் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு ஸ்ட்ரீம் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸு இங்கே வந்து ஸ்கேனர்ன்றது நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம டேட்டாவை கெட் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் ஸ்கேன். இங்கே வந்து பப்ளிக்கு கிளாஸு சம்முன்றது என்ன இங்கே? கிளாஸ் நேம். ஓகேவா? இப்போ இவங்க வந்து மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்தாச்சு. ஸ்கேனர்ன்றதுக்கு எஸ்இன்ற நேம் கொடுக்குறோம். அண்ட் தென் சிஸ்டம் டாட் இன் இதான் பார்த்தீங்கன்னா இன்புட் கெட் பண்ணுறோம். ஓகேவா? இன்புட் கெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எஸ்சி. இது வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட்னா இது வந்து என்னது? அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகேவா? டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. இப்போ எஸ்சி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்ற வேரியபிளில் ஃபஸ்ட்டு இன்புட் கெட் பண்ணுறோம். அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக செகண்ட் நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த செகண்ட் நம்பருக்கு இன்புட் கெட் பண்ணுறதுக்கு பின்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம்முன்ற வேரியபிளை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர்னு கொடுத்தோன்னே நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். நான் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் கொடுத்தோன்னே நம்ம அகைன் என்ட்ரி, நான் திருப்பி அகைன் 10 தான் கொடுத்துருக்கேன். நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 20ன்றது வரும். அப்போ இது வந்து இன்புட் ஸ்ட்ரீமு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் இருக்குது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்ட்ரீமு. இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இன்புட் ஸ்ட்ரீமில் நம்ம நிறையா பார்த்தோம் இல்லையா மெத்தட்ஸு. அதில் ஒன் ஆஃப் த மெத்தடு ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டாட் டெக்ஸ்ட்ன்றதை நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டாட் டெக்ஸ்ட்டுன்றதை நம்ம வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதாவது டெக்ஸ்ட் ஃபைலில் நான் சும்மா ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து இன்புட் டாட் டெக்ஸ்ட் நம்ம தனியாக சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம ஜாவாவில் வந்து கொடுக்க போகிறோம் இதை. கிளாஸு எக்ஸாம்பிள்ன்றது கிளாஸ் நேம். ஓகேவா? மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட வேரியபிள் நேம் எஃப்னு கொடுத்தாச்சு. அண்ட் தென் நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்புட் டாட் இன்புட் டாட் டெக்ஸ்ட் தான். இன்புட் டாட் டெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் டாட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ரீட் பண்ணுறதுக்காக தான் எஃப் டாட் ரீட் ஆஃப்னு கொடுத்துட்டு அதை -1 இருந்தால் அதில் எந்த டேட்டா இல்லைன்னு அர்த்தம். அப்போ -1 இல்லாமல் இருந்தால் எல்லா டேட்டாவுமே எனக்கு ரீட் பண்ணணும்னு அர்த்தம். அதான் பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டாட் டெக்ஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் ரைட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ரீட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் காமிக்கும். நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம்? ஹலோ அண்ட் தென் வெல்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ அண்ட் தென் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது அவுட்புட் ஸ்ட்ரீமு. நம்ம ஏற்கனவே இன்புட் ஸ்ட்ரீமில் என்ன பார்த்தோம்? ஒரு டெக்ஸ்ட்டில் ரைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத ரீட் பண்ணோம்ல, ஏற்கனவே இருக்கிறத நம்ம ரீட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் நம்மளே வந்து ரைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு எக்ஸாம்பிள் 1ன்றது கிளாஸ் நேமு. மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் எழுதியிருக்கும். இங்கே அவுட்புட் ஸ்ட்ரீம் இல்லையா? அதனால் ஃபைலு அவுட்புட் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே அவுட்புட் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபைலை நம்மளே இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே அவுட்புட் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணி எம்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ எம்டியாக நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது எம்டியாக இருக்குது. இங்கே இடத்துல நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறேன்? ஹலோ வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் கேரக்டர் அரே இல்லையா? ஒவ்வொன்றா கெட் பண்ணுறதுக்கு இந்த எஸ் டாட் ரைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? எஸ் டாட் டூ அரே ஆஃப்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ லென்த்தை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றா என்ன ஆகும்னா ஒவ்வொரு லெட்டராக நமக்கு அரேயில் ரைட் ஆக ஆரம்பிக்கும். அதான் இங்கே வந்து ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கும் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷனில். அப்போ ஒரு அரே முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் அரே, அப்புறம் ஒவ்வொரு அரேயாக நமக்கு ரைட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஃபைனலாக நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹலோ வெல்கம் கொடுத்தோம் இல்லையா? ஹலோ வெல்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் டாட் டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல்லையும் ஆட்டோமேட்டிக்காக ஹலோ வெல்கம்ன்றது ரைட் ஆகிருக்கும். நமக்கு அவுட்புட்டும் இப்படி தான் வரும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.